நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? எதுக்கு இந்த எதுக்கு இல்ல நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீல அதுக்கு. அதையாப்பா ஞாபகப்படுத்துற? அப்புறம் எதுக்கு நீ சொன்ன? எதுக்கு இப்ப நீ கோவப்படுற? நான் எதுக்குமே கோவப்படலையே, நீ தான் இப்ப கத்துற. சரி அதுக்குன்னு நீ சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டே இருப்பாங்களா? இதுக்குதான் பேசாம அந்த மேல் வீட்டுக்காரியை கரெக்ட் பண்ணியிருந்தா நேரம் ஜாலியா அவ கூட டூயட் பாடிட்டு இருந்திருப்பல்ல. அதுக்கு தான் நானும் ட்ரை பண்ணேன். எதுக்கு டூயட் பாடவா? அதுக்கு ஒண்ணும் இல்ல, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம். அதுக்கு அவ ஓகே சொல்லணும்ல. அவ கண்டிப்பா ஓகே சொல்லுவா. சொல்லுவா, கண்டிப்பா சொல்லுவா. உனக்கு இல்ல எனக்கு நக்கு. ஏய் இப்ப என்ன சொன்ன? நான் ஒண்ணுமே சொல்லலையே. ஏய் நீ நக்குன்னு தானே சொன்ன. ஹே நான் எனக்குன்னு சொன்னத எடிட்டர் ஏவ கட் பண்ணிட்டார் போல, அதனால உனக்கு அப்படி கேட்டிருக்கு. இரு, எடிட்டர் இந்த சீனை ஃபுல்லா கட் பண்ண போறாரு. முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்றேன். அன்னைக்கு ஓர அண்ணன் இன்னைக்கு பூனை மாதிரி பம்புற. நான் ஒன்றும் பயந்தலாம் போலியே. உங்க 2 பேத்துல யாரோ ரொம்ப நாளா குளிக்கலன்னு நினைக்கிறேன். ஒரே ஸ்மெல்லா வருது. நான் 2 நாள் முன்னாடி தானே குளிச்சேன். அடிச்சி டெய்லி ஓமால் தான் சென்ட் ஸ்மெல் வருதா? நீ எப்படி கண்டுபிடிச்ச? நான் கண்டுபிடிப்பேன். அவ தான் கண்டுபிடிச்சா. அவ கண்டுபிடிச்சான்றத நான் தானே கண்டுபிடிச்சேன். எப்படி? சும்மா எழுத்து பேசியிருந்தா சாவச்சிருவேன். டேய் எனக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும். உங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கால, நீங்க எதா இருந்தாலும் என் அண்ணா கிட்ட பேசிக்கோங்க. அண்ணாவா? ஏன் அவனுக்கு தெரியுமா? அவன் தான் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கான். அதான். ஏன் இப்ப லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இப்படி ஒரு அழகான பொண்ணு ரோட்ல போகும்போது வழி மறைச்சு நின்னு பொண்ணு கேக்குறீங்கல்ல, அதனால தான். எதுக்கு நான் நடிச்ச? இந்த நினைப்பு இருக்கா உனக்கு? அங்க போய் ஓடுற. இந்த பார்டர் அவ தாண்டிட்டா. இதுக்கு மேல உள்ள போனா நமக்கு தான் ஆபத்து. நம்ம ஏரியா வரட்டும், நம்ம பாத்துக்கலாம். You bloody nonsense. Why she is running? அந்த புட்டிக்கு கண்ணாடி போட்டு நடந்து போனாலே செவுத்துல முட்டிக்கும். எதுக்கு இப்ப வேகமா ஓடுது? இவ கரண்ட் பேண்டில் காத்த போல திரிஞ்ச பையன், இவ புழுதி காட்டில் புத்தர் போல வளர்ந்த பையன். ஊரு முழுக்க தொடக்கும் இவ அலப்பறைய, ஆனா இவ திமிர மூடி வைக்க ஏது கொப்பறைய. தாட்டியரே தாட்டியரே தாட்டியரே, என்ன ஒரு தூசியா இருக்கு. அண்ணா என்ன இது? பார்த்தா தெரியல, வாழ இல்ல. ஏன்? உன்னை நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்புற வரைக்கும் அண்ணன் இந்த வாழையில தான் இருப்பேன். இது அந்த சாமி மேல சத்தியம். அது சரி, உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்? எனக்கு பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி செம்மையா டைலாக் பேசிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் நிறைய க்ரீம் பிஸ்கெட் வாங்கி தரணும். அதுக்கப்புறம் என்னை எப்ப பார்த்தாலும் சிரிக்க வச்சுட்டே இருக்கணும். நிறைய ஜோக் சொல்லணும். இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு அந்த மாப்பிள்ளை ஓகே. பெரியப்பா கிட்ட சொல்லி இன்னைக்கே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். டேய் வெளியில நாய் கத்துதா இல்லையா? ஆனா நீங்க 2 பேரும் டெய்லி கத்தினே இருக்கீங்க. என்னதான்டா பிரச்சனை உங்களுக்கு? பெரியப்பா இவ்வளவு நேரம் உன்னதான் தேடிட்டு இருந்தேன். எங்க போன? நான் ரூமுக்குள்ள தான் இருந்தேன். நீ எதுக்கு வெளியே தேடுனுக்குற? டேய் என்னடா இது கெட்டப்பு? ஓஹோ துணி மொத்தையும் துவைச்சு போட்டு கட்டிக்கிட்டு துணி இல்லன்ட்டு வாழையில கட்டிங்கிறியா? ஐயோ பெரியப்பா அது இல்ல. என் தங்கச்சிய நல்லபடியா பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன்னு சாமி கிட்ட வேண்டி இருக்கேன். ஓ அவளுக்காக நீ வேண்டி நிக்கிறியா? இப்ப எதுக்கு அடிச்சீங்க? அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமா எங்கடா அந்த சப்ப முகம் சதீஷ்? அவங்க வெளியில இருக்காங்க. அவன் வெளியில என்ன பண்றான்? நான் வெளியில இருந்து உள்ள வரும்போது என்னை சைட் அடிச்சாங்க. இரு நான் போய் கேக்குறேன். வாடா. பெரியப்பா நானும் வரேன், வா. என்ன வர மாட்டீங்க? அங்கிள் என்ன ஜாலியா வாக்கிங்க? டேய் சப்ப முகா அதெல்லாம் இருக்கட்டும். நான் உங்ககிட்ட என்ன வேலை சொன்னேன், என்ன வேலை செஞ்சுக்கிற? வாஷிங் மிஷின்ல துணி போட சொன்னீங்க. வாஷிங் மிஷின் அப்புறம் அந்த துணி எடுத்து மேல காய போட சொன்னீங்க. அதான் பண்ணிட்டேன். அப்படியே போட்டு வையே. நிறுத்து பெரியப்பா, அவன் கரெக்டா தானே செஞ்சிருக்கான். நீ எதுக்கு அவனை அடிக்க கை வாங்குற? டேய் அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? என்ன செஞ்சான்? நானு துணி போட்டுட்டு மிஷின் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் துணி ஏறானா நான் போட்ட உடனே கரண்ட் ஆஃப் ஆயிட்டுக்குது. இவன் மிஷின் ஆஃப் ஆயிடுச்சு நினைச்சு அழுகு துணி எடுத்து காய போட்டு வச்சிருக்கான். ஒரு வேலையை ஒழுங்கா செய்யறியா நீ? நல்ல ஆளையும் மூஞ்சியும் பாரு. உங்களெல்லாம் தண்டச்சோறு போட்டு வீட்டுல வச்சுக்கிட்டே தண்டை கரமா இருந்தா என் தலையில வந்து மாட்டிக்கிட்டு. இவ்வளவு திட்டுறேன் எப்படி பாத்துக்கலாம் பாரு. நீ எல்லாம் எதுக்கிட்ட இருக்கிற? பாத்தியா எவ்வளவு திட்டியும் இவங்க பொறுமையா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே, இத வச்சுக்கோ. நான் வெளில போயிட்டு வரேன். இவ்வளவு திட்டுறேன் அப்படியே நின்னு பாத்துங்கறான் பாரு. ஆமா டாம்லி எங்கடா? அவங்க வெளியே போயிருக்க போயிருக்கானா? இது பிஸ்கட் அருமையான பிஸ்கட். ஐ ரியலி லவ் இட். I don't give.
ஓ மை காட், கீழே விழுந்துச்சே. நாய்க்கே பிஸ்கெட் போடுறோன்னா அப்ப நமக்கு கீழே விழுந்துச்சே. அதுவும் க்ரீம் பிஸ்கெட். எஸ், சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி. இட்ஸ் ஓகே, குட். இவன் ஒரு தண்டைச்சோறு, அவன் ஒரு தண்டைச்சோறு வந்துட்டானுங்க. வெளியில டேம்லி நாய்க்கு பிஸ்கெட் வச்சிட்டு இருக்கான். நாய்க்கே க்ரீம் பிஸ்கெட் போடுறானா அப்ப எனக்கு எவ்வளவு பிஸ்கெட் வாங்கி தருவான்? செகண்ட் கண்டிஷன் ஓகே. எங்கடா அவன் நாய்க்கு ஏதோ பிஸ்கெட் போட்டுக்கிறானா? பிஸ்கெட்ல போட்டுக்க மாட்டான். இருக்குது அவனுக்கு டேய், உங்ககிட்ட நான் என்ன செய்ய சொன்ன, நீ என்ன செஞ்சிருக்கிற? என்கிட்ட நீங்க எதுவுமே சொல்லலையே. ஆமா சொல்லல. ஓ, சொன்னதா செய்வீங்களோ? துரை சும்மா தானே இருக்கிறீங்க. ஹலோ, நான் எங்க சும்மா இருக்கேன்? நான் தினமும் பாத்ரூம்குள்ள போய் டேய், ஏய் ஃபேமிலி என்னடா சொல்ற? ஹலோ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நான் தினமும் பாத்ரூம்குள்ள போய் பல்லு விளக்குறேன், குளிக்கிறேன். ஏன் அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்களா? அவங்க எதுனா செஞ்சுன்னு போறாங்க, நீ முதல்ல கிளம்பு. அங்கிள் ஏன் டென்ஷனாவே இருக்கீங்க? நான் உங்களை கூல் பண்ண ஒரு ஜோக் சொல்லிட்டு வா. சொல்லி தொலை. ஐயோ என்ன ஜோக் சொல்றது? காக்கா ஏன் நைட் ஆனா வரவே மாட்டேங்குது தெரியுமா? ஏன்டா? ஏன்னா அதான் கருப்பா இருக்குல்ல, நைட்டு கலரு கருப்பு தானே, அது வந்தா தெரியாது. அதான் வழி விடுங்க, எல்லாம் பைத்தியங்களா இன்னொரு ஜோக் இருக்கு சொல்றேன். எங்க பாருங்க அண்ணா, பாத்தியா எவ்வளவு சூப்பரா காமெடி சொல்லி சிரிக்க வைக்கிறானே. அப்ப வாழ்க்கை ஃபுல்லா என்ன சிரிக்க வைப்பான்ல. தேர்ட் ஃபோர்த் கண்டிஷனும் ஓகே. உனக்கு பிடிச்சிருக்கா? பெரியப்பா கிட்ட பேசி இந்த 2 பேர்ல யாரையாச்சும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உன்னை விட மாட்டேன்டா. வா, உன்னை செஞ்சிருவேன்டா. உன்னை கொல்லாம விட மாட்டேன். அப்படிதான்டா பண்ணுவேன். என்னடா பண்ணுவேன்? ஒண்டி கொண்டி வரியா வரியா வாடா. ஃபோர்த் கண்டிஷனும் ஓகே. எனக்கு இவனும் ஓகே. பெரியப்பா பெரியப்பா பெரியப்பா. ஹலோ சார், கேக்குதா? ஹலோ சார், எப்படி சார் இருக்கு என்னோட டைரக்ட் டெலிவரி? நல்லா இருக்கா? நான் தானே ஹீரோ. தேங்க்யூ சார். பாய் சார். எஸ் எஸ் எஸ், ஐம் a ஹீரோ. எஸ், எங்க போலாம்? உள்ள போலாம். ஜோக் சொல்றேன் சாவடிக்கிறான். ச்சே, வெக்கப்படாதவா. பெரியப்பா ஒன்னு சொல்லணும். டேய் போடா. அவன் ஒருத்தன் ஜோக் சொல்றேன் சாவடிக்கிறான், நீ வேற வந்து போடா. பெரியப்பா உங்ககிட்ட அடிங். என்னடா விஷயம்? என்ன ஏதோ விஷயம் சொல்றேன் கையிலே கணக்கு போடுங்கற? ஐயா எடிட்டர் ஐயா, அந்த பிளாஷ்பேக்கை போடுங்கய்யா. உங்களுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்? எனக்கு பாக்குறதுக்கு ஓ, இவ்ளோ விஷயம் நடந்ததா? எப்படியாச்சும் மாப்பிள்ளைக்கு ஏற்பாடு பண்ண பெரியப்பா. எல்லாம் சரிதான், ஆனா பசங்க அவனுக்கு 2 பேரும் சொல்றியே, அதான் யோசிக்கிறேன். பெரியப்பா ப்ளீஸ் பெரியப்பா. சரிம்மா, நாங்க பெரியவங்க பேசி முடிவு பண்றோம், நீ மேல போ. பெரியப்பா கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விட்டுறலாம் பெரியப்பா. சரி இருடா. ஆமா, வீட்ல இருக்கவங்க எங்க இருக்காங்க? எல்லாரையும் கூப்பிடு. டேய் எல்லாரும் வாங்க. முக்கியமா அந்த தமிழ் விபித்தாங்க வாங்க. இந்த எபிசோட்ல தலையே காட்டல. எப்பா நீ என்ன கூப்பிட மறந்துட்ட? எப்போதும் போல ஓரமா போய் நில்லு. போ போடா. அங்கிள், நீங்க என்னையும் விட்டுட்டீங்க. நானும் உங்க கண்ணுக்கு தெரியலையா? தெரியுறமா? ஆனா என் கண்ணுக்கு தெரியுதே. இப்போ ஐயோ தெரியல. இப்போ தெரியுது. இப்போ அப்பா பாருப்பா, தள்ளி விடுறா. ஏய் என்ன நீ எங்க கூட விளையாட மாட்டற, அவங்க கூட விளையாடுற? கமெண்ட்ரு. ஐயோ இவரு வந்துட்டாங்களே. எங்க விபிதா? கொன்னுடுவேன். எவ்வளவு நேரமா? என்ன அங்கிள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருக்கீங்க? நம்ம வீட்ல ஏதாவது நல்ல காரியம் நடக்க போதா? தெரிஞ்சிருச்சு. கல்யாணத்துக்கு பொண்ணு செலக்ட் பண்ணிட்டீங்க அதானே? யாருக்கு கல்யாணம்? யாருக்கு? எந்த பொண்ணு? கல்யாண விஷயம் பேசதான் பெரியப்பா எல்லாரும் கீழே வர சொன்னாரு. யோ, அதுக்குள்ள என்ன கல்யாணத்துக்கு அவசரம்? அட விடுறா, தாவக்கல ஆசைப்படுறான், பண்ணி வச்சிருவோம். ஓ, இவனுக்கு தான் கல்யாணமா? அட பாவி, காசு வாங்கிட்டு போறேன்னு வீட்டுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு போறியா? சாவடிச்சிருவேன். வாவ் சூப்பர். அப்போ எங்களுக்கெல்லாம் நியூ Dress கிடைக்கும்லே. நியூ Dress-ஆ? என்னது? அங்கிள் என்னது இது? அப்போ விஜய்க்கு இல்லையா மேரேஜ்? விஜய்க்கா? அவனுக்கு பொறுமையா பண்ணிக்கலாம், அதுக்குள்ள என்ன அவசரம்? அதானே, என்ன அவசரம்? ஐயோ, முதல் குழப்பாம யார் மாப்பிள்ளைன்னு சொல்லுங்க. மாப்பிள்ளையா? வேற யாரு? ஒன்னு டேம்லி இல்ல சதீஷ். இவங்க 2 பேர்ல யாரா ஒருத்தரா இருக்கும். ஏன் இவங்க 2 பேர்ல ஒருத்தரை செலக்ட் பண்ணோம்? ஏன்னா பொண்ணு ஒண்ணு தானே. பொண்ணு ஒண்ணா? எந்த பொண்ணு சொல்றீங்க? எந்த பொண்ணா? இவனுக்கு 2 பேரும் சைட் அடிச்சானுங்களாமே, அந்த பொண்ணு தான். எந்த பொண்ணு சொல்றாங்க?
மேல் வீட்ல ஒரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணை தான் அவர் சொல்றாரு. She likes me very much. அட பாவி, இது ஏன்டா என்கிட்ட சொல்லாம விட்ட? அடே நான் உனக்கு சர்ப்ரைஸா சொல்லலாம்னு இருந்தேன், பார்த்தா இவங்க எனக்கே சர்ப்ரைஸா சொல்றாங்க. இதுல பியூட்டி என்ன தெரியுமா, அந்த பொண்ணுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். என் தம்பிக்கு தான் அந்த பொண்ணு கரெக்டா இருப்பா. ஆமா. ஏன் எங்க அண்ணனுக்கு என்ன குறை? அவன் பேசுறான்னு வச்சுக்கோ, ஏன் அவன் ஸ்டைலுக்கே எல்லா பொண்ணுங்களும் வலிக்கி விழுவாங்க. வலிக்கியா? பார்த்து நீ வலிக்கிட போற. இவன் ஒரு ஸ்டைலாம்பா, அங்க பாரு. ஏய் இப்படி பண்ணு. அண்ணா பேசுன நீ. Hey, twinkle twinkle little star, how I wonder what you are. பார்த்தல்ல. இதான் ஸ்டைலா பேசுறதாப்பா. ஏய் நீ பேசுறா. ஏய் இதான் ஸ்டைலா பேசுறது. இதான்டா ஸ்டைலு. What do you think about me? You do think about me? பைத்தியம். என் தம்பிக்கு மட்டும் என்ன குறைச்சல்? அவன் சிரிச்சா அந்த சிரிப்புக்கே 100 பொண்ணுங்க கியூல லைன் கட்டி நிப்பாளுங்க. எங்க சிரிக்க சொல்லு. சிரிடா தம்பி, சிரிடா. சிரிடா. இரு வச்சுக்கிறேன். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஆமா, உங்க தம்பி சிரிக்கும் போது கண்ணை மூடுறாரு. அவன் சிரிக்கும் போது யாரும் கண்ணு வச்சிட கூடாதுல்ல, அதான். இளவர் கட்டின்னு கொசு வாய்க்குள்ள போகுது. எப்போ அந்த பொண்ணு யாருன்றத முதல்ல சொல்லுப்பா. அது ஆமா, யாருக்கும் அது சொல்லுப்பா. Who is that lucky girl, uncle? ஏய் லக்கி கேர்ல இல்ல, வெறுங்கல் தான். நீ மட்டும் தான் லக்கி கேர்ள். நான் மட்டும். ஏன்னா நான் உனக்கு கிடைச்சிருக்கேன்ல, அதான். கையறா முதல்ல. இப்ப என்ன, அந்த பொண்ணு யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் அதானே? ஆமா ஆமா. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல. அம்மாடி கீழே வாமா. யாரு? அழகே பொறாமைப்படும் பேரழகு. உன் கூட ஜோடி சேர வந்தே அவளா. ஏக்கா அடி வேணா கட்டிக்கிறியா? சூப்பர்ப்பா. நம்ம தவங்களோட தங்கச்சியா? இவங்க ரெண்டு பேத்துக்கு ஏத்த ஜோடி இவதான். அங்கிள் என்னது இது? எங்க அண்ணனுக்கு தான் அந்த பொண்ணை கட்டி வைக்கலாம்னு பாத்தீங்களா? நீங்க அவ தம்பிக்கே கட்டி வச்சுக்கோங்க. ஆமா இல்ல மாமா, அவ அண்ணனுக்கே கட்டி வைங்க. என் தம்பிக்குலாம் இவ செட் ஆக மாட்டா. ஆமா, நான் சின்ன பையன் குட்டி. டேய் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானடா என் தங்கச்சியை சைட் அடிச்சீங்க. ஏய் தவக்கட, shut up man. உன்னை நசிக்கிறேன் பாத்துக்க. நான் சொன்ன இந்த பொண்ணு இல்ல, அது வேற பொண்ணு. டேய் நீ எந்த பொண்ணடா சொன்ன? அதெல்லாம் சொல்ல முடியாது உன்கிட்ட. எது கேக்குற? போ. டேய் சதீஷ், நீ இந்த நட என் தங்கச்சியை சைட் அடிச்ச, நீ யாச்சும் கல்யாணம் பண்ணிக்கூடா. வாங்கல ஆசைதான். அந்த ஒற்றை குச்சிக்கு இந்த தொடப்பு குச்சி கேக்குதா? போடு. யோ இவ்வளவு நடந்துட்டு இருக்கு, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்க. அட ஏய் நிறுத்துங்கப்பா. யாரு கட்டிங்கன்னு அந்த பொண்ணே முடிவு பண்ணிட்டோம். அம்மாடி நீ கை காட்டுற பையனை தான் நான் கட்டி வைப்பேன். நீ கை காட்டுமா. சபாஸ், சரியான போட்டி. அவரு அழகா இருப்பாருமா, நல்லா சேட்டு பையன் மாதிரி வெள்ளை வெள்ளையன்னு இருப்பாரு. குழந்தை நல்லா வெள்ளையா சொல்லிடுறானுங்க. ஏமா நான் ஒரு அரலூசு பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு தன்னை போல சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். ஏமா நான் முழு லூசு. நான் பேசுறாலே லூசுன்னு தான் சொல்லுவானுங்க. நான் ஒரு சோம்பேறி. நான் ஒரு மொல்ல மாதிரி. நான் ஒரு முடிச்சவிக்கி. நான் ஒரு பொம்பளை பொறுக்கி. ஒரு நிமிஷமா கரெக்டா சொல்லிருக்கேன். நான் வந்து ஒரு பிஸ்கட் பொறுக்கி. ஏமா இங்க பாரு சாரே, எந்த சாரே இது பலவாறு போலீஸ் சாரே. இது பாரு கேவலமா மிமிக்ரி பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வரமா. ப்ளீஸ்மா விட்டுருமா. நான் வந்து எல்லாத்துக்கும் ஜோக் சொல்றேன்னு சொல்லி நான் சொல்ற ஜோக்ல எல்லாரும் செத்து போற அளவுக்கு பேசிக்கிட்டு இருப்பேன் சிரிச்சிட்டு. என்ன பண்றது இல்லடி. என்னப்பா மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் உண்மையை சொல்லிட்டு இருக்கானுங்க. டேய் என்னடா நடக்குதுங்க? டேய் அண்ணா, ஏதாவது பேசி சமாளிடா, இல்லனா உன் அழகுல மயங்கி அந்த பொண்ணு நீதான் வேணும்னு சொல்லிட போறா. டேய் தம்பி, தங்கச்சியும் அண்ணனும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. அட இப்படியே ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாச்சும் முடிவுக்குவாங்க. என்னடா இது, இன்னும் இந்த டயலாக் எவனும் சொல்லியேன்னு பார்த்தேன், சொல்லிட்டான். அவளையே நீங்க எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணறீங்க. அவ பொறுமையா செலக்ட் பண்ணட்டும். அப்ப வா நம்ம மேல போய் லைஃப் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். டேய் மகனே வகுந்துருவேன். அவ லைஃப் பத்தி சொன்னப்பா. எல்லாம் நிறுத்துங்க. இப்ப பாருங்க. ஏய் நான் இதை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். நீ அவ்வளோ இருக்கு. இது வரைக்கும் எனக்கு தங்கச்சி ஒண்ணுதான். ஆனா இனிமே எனக்கு 2 தங்கச்சி. அது 2வது தங்கச்சி
இட்ஸ் யூ பேபி யூ ஆர் மை சிஸ்டர் ஐ லவ் யூ சிஸ்டர் எப்படிலாம் தள்ளி விடுற நீ ஏமா கொஞ்சம் நவுந்துமா கேமரால தெரியற மாதிரி நின்னுக்கிறமா என்னடா டக்குன்னு தங்கச்சி இந்த பாருமா அவனுக்காவது 2 தங்கச்சின்னு சொன்னா ஆனா எனக்கு ஒரே ஒரு அக்கா மட்டும்தான் வேற யாரும் இல்ல அவளை வாசமா பாத்துக்குவோம் she is my sister இல்லடா எனக்கு வேணாடா கை குடுறா why பாபா நல்லா பாத்துக்க பாபா நான் மாமா நம்பர் அப்பலாம் கூடாத இல்லடா அவளுதான் கூப்பிடுவேன் my sister ஏடா தங்கச்சி இப்படியாடா கட்டி பிடிப்பாங்க பாசமா நடந்துக்கடா டேய், 2 பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பாசத்தை காட்டிட்டு இருக்கடா பாவாடை சித்தா அவங்க 2 பேர் தான் அப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா நீ அங்கேயே நின்னுட்டு இருக்க. வா இந்த பக்கம். அண்ணா பாசத்தை தானே காட்டுறாங்க. உன் மேல பாசத்தை காட்டுறதுக்கு இந்த ஒரு அண்ணன் போதும். அதெல்லாம் அவங்க ஒன்றும் தேவையில்லை. நீ வா, நான் உனக்கு வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஐயரே ஏன் கோவப்படுறீங்க? வேணாம் கோவப்படாதீங்க ஐயரு. போங்கடா, நீங்க இல்லைன்னா என் தங்கச்சிக்கு வேற மாப்பிள்ளை இல்லையாடா? தங்கச்சி நம்ம போலாம். என்னடா நடமாடு மோம குண்டை இப்படி போய்கிட்டு இருக்க? நான் போயிடலாமா? வாங்க ஓடிடலாம். யாரா பைத்தியக்காரன்? ரோட்ல போற வரவன்லாம் வீட்டுல கூப்பிட்டு வச்சேன்னு வைய இந்த மாதிரி தான் ஆகும். போயாங்க சொத்துல பங்குங்க கேக்கட்டும். ஏய் சார் என்ன பண்றீங்க? இல்ல நான் பாசம்னா என்னன்னு கேட்டா அத சொல்லி கொடுத்தேன். வேணும்னா பாசமலர் சீரிஸ் இருக்கு எங்க ஃபன்னி ஃபேக்டரி யூடியூப் சேனல்ல. பார்த்து வொர்க் அவுட் பண்ணிக்கறியா? அச்சிக் பா. சீக்கிரம் நீ மேல போ, நான் மேல வந்து பாசத்தை காமிக்கிறேன். போடா. மேல போறேன். டாடி சார் என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க? இல்லப்பா எல்லாரும் அவங்கவங்க பாசத்தை எப்படி காட்டுறதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதான் நான் யார்கிட்ட பாசத்தை காட்டலாம்னு யோசிச்சு. கொய்யால இப்ப நான் உனக்கு பாஸ்தா காட்டுறேன் பாரு. ஐயோ அவன் பாஸ்தா காட்டுறானுங்க. என் ஷாலுமா வேற எங்க போனான்னு தெரியல. நானும் பாஸ்தா காட்டுறேன்.